Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொன்னோம்னா, இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு தெரியாதனமா ஒரு பேய் வீட்டில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. பட் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திடுக்கிடும் தகவல் அப்படின்ற மாதிரி நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் தெரியவும் வருது. இப்போ நம்ம தெரியாதனமா விளையாட்டுத்தனமா வந்த இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. அப்படி அந்த வீட்டில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, கடைசியா அந்த வீட்டில் இருந்து அவங்க உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ரொம்பவே பயங்கரமான ஒரு திக் உண்மை சம்பவத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் அந்த கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டான்ஸ் கற்றுக்கணுமா? அது நம்ம பேக் டு ரீவைண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற டான்ஸ் ஸ்டுடியோ நேம் கிங்ஸ் ஆன் டான்ஸ் ஸ்டுடியோ. இந்த டான்ஸ் ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கொளத்தூர் செந்தில் நகரில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ கொளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நீங்கள் டான்ஸ் கற்றுக்கணுமா, சும்மா பொழுதுபோக்குக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டிவி காம்படிஷன், டிவி ஷோ, ஸ்கூல் காம்படிஷன், காலேஜ் காம்படிஷன், என் ப்ரொஃபஷனல் காம்படிஷன் லெவலுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வெயிட் குறைக்கணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்களா? வித்தின் 1 month 5 to 10 kg ஜும்பா மூலமா உங்களால ஈஸியா குறைக்க முடியும். சோ இது எல்லாத்துக்குமான ஒரே பிளேஸ் தான் நம்ம கிங்ஸ் ஆன் டான்ஸ் ஸ்டுடியோ. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்பவே இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவோட எக்ஸாக்ட் லொகேஷன் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். மோஸ்டா ஈவினிங் டைம்ல நானும் அங்க இருப்பேன். சோ நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்றேன். ஓகே, இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் மேகலா. அண்ட் ஆல்ரெடி மேகலா இவங்க ஃப்ரெண்டோட லைஃப்ல நடந்த ஒரு பேய் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. விருதாச்சலம்ல நடந்தது. அது லாஸ்ட் வீக்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் அந்த இன்சிடென்ட்டை பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் அண்ட் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த இன்சிடென்ட்டும் சேர்த்து பாருங்க. பட் அந்த இன்சிடென்ட்க்கும் இந்த இன்சிடென்ட்க்கும் சம்மந்தம் எதுவுமே இல்லை. இந்த இன்சிடென்ட்டை நீங்க பார்த்துட்டு கூட அதை நீங்க பார்க்கலாம். பட் 2 இன்சிடென்ட்டும் கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் மேகலா இவங்களுக்கு தான் இந்த ஒரு சம்பவம் ஸ்கூல் படிக்கும் போது, அதுவும் 12th படிக்கும் போதும் நடந்திருக்கு. மேகலா இவங்க விருதாச்சலம் சேர்ந்தவங்க தான். அண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க ஒரு அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி கட்டிடத்தில் தான் குடியிருந்திருக்காங்க. அண்ட் இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் மாதிரி பக்கத்துல 2 அபார்ட்மெண்ட்டும், ஸோ மொத்தமா ABC அப்படின்னு 3 பிளாக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 60 வீடும் இருக்கு. இதுல நம்ம சப்ஸ்கிரைபரான மேகலா இவங்க B பிளாக்ல தான் இருந்திருக்காங்க. பட் இவங்க பிளாக்குக்கு பக்கத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் பிளாக்கான A பிளாக்ல தான் அந்த ஒரு பயங்கரமான விஷயமும் இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இவங்களுக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னு தெரியாம தான் இருந்திருக்காங்க. அண்ட் மேகலா இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த அபார்ட்மெண்ட்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க. இதுல மேகலா இவங்க ஃபேமிலி ஆல்மோஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்லாம் கட்டி முடிச்ச உடனே அங்க குடி போயிடுறாங்க. இதுல இந்த A பிளாக், B பிளாக், C பிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அதாவது A பிளாக்ல இருந்து ஈஸியா B பிளாக்குக்கும் வரலாம், B ல இருந்து ஈஸியா Cக்கும் போகலாம். அந்த மாதிரி தான் அந்த அபார்ட்மெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல நம்ம சப்ஸ்கிரைபரான மேகலா இவங்க B பிளாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. இவங்க வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா அந்த A பிளாக்ல இருக்கிற ஒரு வீடு தனியா தெரியும். வாசல் டு வாசல் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஆனா ரொம்பவே தெளிவா தெரியும் அந்த வீடு. பட் அந்த வீட்டோட வாசல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேலிலாம் போட்டு அடைச்சும் வச்சிருக்கு. இது ஆரம்பத்துல மேகலா இவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தையும், அண்ட் என்னடா இது, ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லா வீட்லயுமே ஆள் இருக்காங்க. ஆனா நம்ம இருக்கிற இந்த ஃப்ளோர்ல நம்ம வீடு 1-2 வீட்டுல மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க. மற்ற எல்லாமே காலியா இருக்கு. அண்ட் A பிளாக் பர்டிகுலரா இந்த ஃப்ளோர்ல ஆளுங்களே யாருமே இல்லையே, என்ன சமாச்சாரமா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பலவிதமான கேள்வியும் ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மேகலா இவங்க வீட்டு பின்னாடி பால்கனியா இருக்கு. அங்க இருந்து பார்த்தாலும் அந்த பர்டிகுலர் வீட்டோட ஜன்னல் அண்ட் இன்னொரு வாசல் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே கிளியரா தெரியும். அண்ட் இந்த சம்பவம் நடக்கிற டைம் எப்போன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாக்டவுன்லாம் போட்டாங்களே 2020, சேம் அந்த டைம்ல தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இதனாலே மக்கள் பெருசா வெளியிலயும் போக மாட்டாங்க.
அண்டு மேகலா இவங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தனால இவங்களால ஸ்கூல் போக முடியாது. அண்டு கொரோனா அப்படின்றதுனால ஈஸியா பசங்க எல்லாருமே பாஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா மேகலா இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சரி நீ ஸ்கூலுக்கு தான் போகல, அட்லீஸ்ட் டியூஷன் போயாச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு இவங்கள தெரிஞ்ச வீட்டுல டியூஷன் அனுப்புறாங்க. இவங்க மட்டும்தான் டியூஷன் போவாங்க. மற்றபடி அந்த ஃப்ளோர்ல இருக்கிற நிறைய சின்ன பசங்க, அதாவது இவங்க ஏஜ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே விளையாடுறதுக்காக அந்த அபார்ட்மெண்டோட கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் மேகலா இவங்க லைஃப் ஆரம்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சுமூகமா போயிருக்கு. இப்படி அன்னைக்கு ஒரு நாள் மேகலா இவங்களும் அம்மாவும் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்பாலாம் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு குக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணுகிட்டயும் சொல்றாங்க, இத்தனை விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருமா அப்படின்னு. இதுக்கப்புறம் அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு பக்கத்துல தெரிஞ்ச வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல மேகலா இவங்க மட்டும் தான் தனியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கதவை எல்லாத்தையுமே சாத்திட்டு டிவி போட்டு சைலண்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் குக்கர்ல விசில் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் டிவியில ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பவர் கட் ஆயிருது. இது எல்லாமே பகல் வேலையில தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பவர் கட் ஆனதுனால இவங்களுக்கு போர் அடிக்குது. என்னடா இது எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே இப்போ இந்த ஃப்ளோர்ல இல்லை, எல்லாருமே கீழே கிரவுண்ட்ல போய் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தனியா இருக்கிறதுனால சரி பால்கனில இருந்து அதையாச்சும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வீட்டில் இருக்கிற பின்பக்கம் பால்கனிக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருந்து அந்த ஏரியா அண்ட் கீழே விளையாடுற பசங்க அப்படின்னு ரெண்டுத்தையுமே பார்த்துட்டே இருந்து அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா சைடில் தான் அந்த ஏ பிளாக்கோட அந்த அமானுஷமான ஒரு வீடு இருக்கிறது. எதிர்த்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த வீட்டை சுற்றி சுற்றி இருக்கிற ஜன்னலாக இருக்கட்டும் கதவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மந்திரிச்ச பொருளை மந்திரிச்ச கயிறாக இருக்கட்டும் தகடாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொருளை கட்டி வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சந்திரமுகி கதவுலாம் கட்டி வச்சிருப்பாங்க. அண்ட் அருந்ததி படத்தில் பசுபதியோட சமாதிலாம் நிறைய கயிறுலாம் கட்டி வச்சிருப்பாங்களே, சேம் அதே மாதிரி தான் பர்டிகுலரா அந்த வீட்டை சுற்றி நிறைய இடத்துல மந்திரிச்ச பொருளாக இருக்கிறத பார்த்து மேகலா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன முன்பக்கமா இந்த முள்வெளிலாம் போட்டு அந்த வீட்டையே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பின்பக்கம் இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கு, அதே இப்பதான் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு இவங்களே அந்த இடத்த கொஞ்சம் விசித்திரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த வீடு வினோதமா இருக்கும்போது மேகலா இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, நாம ஒரு தடவையாச்சு அதுக்குள்ள போய் பார்க்கணுமே அப்படின்னு இவங்களை அறியாமலே ஒரு எண்ணம் எழவும் ஆரம்பிக்குது. பட் ஆல்ரெடி மேகலா இவங்க வீட்டில் இருக்கிற இவங்க பாட்டி ஆல்ரெடி ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, பாப்பா அந்த பக்கம் அந்த வீடு இருக்குல்ல அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மேகலா இவங்களுக்கு எதுக்கு பாட்டி அப்படி அந்த வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு இவங்களும் கேட்க, அந்த வீட்டில் என்ன இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் அந்த பக்கம் போகாத, அது கொஞ்சம் சரியில்லாத இடம் அப்படின்னு இவங்களையும் வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆல்ரெடி வார்ன் பண்ண விஷயம் இப்போ அந்த இடம் வினோதமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து இவங்களுக்குள்ள உண்மையிலே அதுக்குள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. இதனாலே மேகலா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் பர்டிகுலர் டைம்ல யாருமே இல்லாத அந்த ஒரு சமயத்துல வீட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. அந்த வெளியில அந்த ஏ பிளாக்ல இருக்கிற அந்த அமானுஷமான வீட்டுக்கிட்டையும் போறாங்க. அந்த வீட்டு வாசலை சுத்தி நிறைய இந்த முள்வெளிலாம் போட்டிருக்கு. அதாவது வீட்டு வாசல்ல கிரில் கேட் இரும்பு கதவெல்லாம் போட்டிருக்கும், அதுக்கப்புறம் தான் மரக்கதவும் இருக்கும். ஸோ இப்படி அந்த இரும்பு கதவு இருக்கிற அந்த இடத்துல முள்வெளிலாம் போட்டிருக்கு. அந்த இடத்துல நின்று அந்த வீட்டையும் பார்க்குறாங்க. இதில் அந்த இரும்பு கதவுல பூட்டுன்னு எதுவுமே இல்லை, சாதாரணமாக தாப்பால் மட்டும்தான் போட்டிருக்கு. உள்ள இருக்கிற அந்த மரக்கதவுல மட்டும்தான் பூட்டு போட்டிருக்கு. இப்படி அந்த வீட்டு முன்னாடி நின்று ரொம்ப நேரமா அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா இந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் கிடைக்கும், கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு இவங்களும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி 1-2 நாள் வழக்கம் போல இவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்க, பர்டிகுலரா ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்குது. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா மேகலாவோட அம்மா பாட்டி இவங்க எல்லாருமே அவங்க மாமா வீட்டுக்கும் போயிடுறாங்க. அந்த மேகலா இவங்க அப்பா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த வீட்டுல மேகலா அவங்க தங்கச்சி அம்மா பாட்டி இவங்க 4 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஸோ தங்கச்சி பாட்டி அம்மா இவங்க 3 பேரும் மாமா வீட்டுக்கு போனதுனால இப்ப இன்னைக்கு நமக்கு அதிகப்படியான டைம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நேரம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தி இருக்கா, அவளை கூட்டிட்டு நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு மேகலா இவங்களும் பிளான் பண்ணி இவங்க ஃப்ரெண்டான சாரா அப்படின்றவங்க அவங்க கிட்ட போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சாரா
இவங்களுக்கு தெரியாது நம்ம இப்போ எங்க போக போறோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி மேகலா இவங்களும் சாரா அவங்கள வா சும்மா விளையாடலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிட்டும் போறாங்க. மேகலா சாரா இவங்களை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த அமானுஷமான வீடு இருக்கிற அந்த ஏ பிளாக்ல அந்த இடத்துக்கும் கூட்டு போறாங்க. கரெக்டா அந்த வீட்டு பக்கம் போற வரைக்கும் கூட சாரா இவங்களுக்கு துளி கூட சந்தேகம் வரல, இவன் நம்மள இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போக போறா அப்படின்னு. இப்படியே மேகலா இவங்களும் அந்த வீட்டுக்கிட்ட நின்னதுக்கு அப்புறம் தான் சாரா இவங்களுக்கும் ஏய் இந்த இடத்துக்கு வந்து எங்க அம்மா இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு அவங்களையும் கூப்பிட. பட் மேகலா இவங்களும் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவங்களையும் இந்த இடத்துல நிக்க வைக்கிறாங்க. அப்படி அங்க நிக்க வச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த முள்வெளியெல்லாம் கொஞ்சம் நகத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நகர்த்தினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்பும் கிடைக்குது. அண்ட் அந்த இரும்பு கதவுல பாத்தீங்கன்னா பூட்டு எதுவுமே இல்லை. ஆனா அப்பதான் மேகலா ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அந்த மர கதவுல ஒரு பூட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த பூட்டு சும்மா சாதாரணமா தான் மாட்டி வச்சிருக்கு, அதை லாக் பண்ணவும் இல்லை, ஓப்பன்ல தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் மேகலா இவங்களுக்கு இது தாண்டா கரெக்ட் டைம் அப்படின்னு அந்த பூட்டை அப்படியே அந்த தாழ்பால இருந்து வெளியில எடுக்கிறாங்க. இப்படி வெளியில எடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டான சாரா பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அழும்போது மேகலா இவங்களும் சாராவை சமாதானப்படுத்துறாங்க. பட் சாரா அவங்களும் ஆல்ரெடி எங்க அம்மா சொல்லியிருக்காங்கடி இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு, நீ என்னடானா இந்த கதவை திறக்கிற அப்படின்னு பயங்கரமா அவங்களும் அழுக. அப்போ மேகலா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தானா இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா அமைதியா இரு, இப்போ 2 பேருமே நம்ம உள்ள போறோம், இப்போ மட்டும் நீ என் கூட வரல இதுக்கப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு மேகலா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் சாரா இவங்களும் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால சரி நம்ம ஃப்ரெண்டு தான் கூட இருக்காளே அப்படின்னு சாரா இவங்களும் சைலண்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் மேகலா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முள்ளை இன்னும் நகர்த்துறாங்க, ஏன்னா கதவெல்லாம் திறக்கணும்ல. அப்படி அந்த முள்ளை நகர்த்தும் போது அங்க இருக்கிற முள்ளெல்லாம் நீட்டா கிடையாது, ஒரு மாதிரி வளைஞ்சா மாதிரி இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அந்த முள்ளு இந்த இழந்த பழத்துல இருக்கும் பாத்தீங்களா முள்ளு, அந்த முள்ளு தான் இங்க மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த முள்ள இவங்களுடைய விரல் சுண்டு விரலும் மாட்டிருக்கு. மாட்டினது மட்டும் இல்லாம நல்லா பெருசா ஒரு அறுப்பும் அறுத்திருக்கு. அப்படி அறுத்ததுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரத்தம் பயங்கரமா வெளியில போகவும் ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு சாதாரணமா அடிபட்டாலும் அதிகப்படியான ரத்தம் ரொம்பவே வேகமா வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கொஞ்சம் ஆழமா இந்த முள்ளு குத்தி கிழிச்சதுனால பாத்தீங்கன்னா காயம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ட் ரத்தமும் அதிகப்படியா போறதுனால இவங்களும் ஃபர்ஸ்ட் அந்த விரலை டைட்டா பிடிச்சிருக்காங்க. அண்ட் விட்டு பார்க்கும்போது ரத்தம் அடைஞ்சிருக்குமான்னு பார்த்தா மறுபடியும் வருது. ஸோ இதனால மேகலா இவங்க என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற சுவத்துல கையை வச்சு தேய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுடைய 2 கையில விரல்கள்லாம் பார்த்தோன்னா ரத்தமும் வந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே அந்த சுவத்துல தடவியும் விடுறாங்க. ஏன்னா துணியில பட்டா அந்த ரத்தக்கரை போகாதுல, அதனாலதான் அங்க இருக்கிற சுவத்துல தெரியாம தடவியும் விடுறாங்க. இப்படி ஆரம்பத்திலே மேகலா இவங்களுக்கு ரத்த காவு வாங்கின மாதிரி கையெல்லாம் கிழிச்சதுனால கூட இருக்கிற சாரா இன்னும் பயப்படுறாங்க. பாத்தியா ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த பக்கம் வர வேணாம் அப்படின்னு, தயவு செஞ்சு வா போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் அழறாங்க. அப்படி அழும்போது மேகலா இவங்களுக்கு இவளை மறுபடியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு நாள் இந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு கிளம்பிடுறாங்க. சரி இன்னொரு சமயம் வரும் கண்டிப்பா இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு மேகலா இவங்களும் அந்த தருணத்துக்காக காத்திருக்காங்க. அண்ட் இந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல மேகலா இவங்களுடைய வயசுல நிறைய பசங்க பொண்ணுங்களா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த கிரவுண்டில் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது மேகலா இவங்களுக்கு சடனா அந்த வீட்டை பத்தின ஒரு ஞாபகமும் வருது. சரி இங்கதான் நிறைய பசங்க இருக்காங்களே, அந்த வீட்டை பத்தி யார்கிட்டயாச்சும் விசாரிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது அப்பதான் ஒருத்தர் ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. ஆக்சுவலா மேகலா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த ஏ பிளாக்ல இருக்கிற அந்த அமானுஷமான வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி அழுகிற சத்தம், பயங்கரமா சிரிக்கிற சத்தம், இந்த சூனியக்காரி கிழவிலாம் ஒரு மாதிரி சிரிச்சா சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய வினோதமான சத்தம் அந்த வீட்டுக்குள்ள இருந்தும் வந்திருக்கு. பட் உண்மையிலே அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. இந்த மாதிரி சத்தம் கண்டினியூவா அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்கறதுனால இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் பண்ணி அந்த வீட்டு வாசல்ல மந்திரிச்ச பொருள் அண்டு முள்ளெல்லாம் கட்டி வச்சாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வர அந்த அழுகிற சத்தம் அடங்கிச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த இடத்துல மேகலா இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ நேத்து தான் அங்க போயிட்டு அந்த முள் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிட்டு வந்தோமே அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த கேப்ல தான் மேகலா ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்னன்னா வழக்கமா நம்ம கூட விளையாட வர நம் பெஸ்ட் ஃப்ரெண்டான சாரா
இந்த 2 நாளா ஆளை காணுமே, என்னாச்சு, சரி அவ வீட்டுல போய் பார்க்கலாம் அப்படின்னு மேகலா இவங்களும் சாரா வீட்டுக்கு போயிட்டு சாராவையும் கூப்பிடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து அம்மா தான் வெளியில வராங்க. ஆண்டி எங்க சாரா, 2 நாளா ஆளே காணுமே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு தெரியல, 2 நாளா ரொம்பவே பயந்துருக்கா, அண்டு ரொம்பவே அதிகமா ஜுரம் வந்திருக்கு, இதனால அவளை நாங்க தர்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டு மந்திரிச்சிருக்கோம், இப்போ வெளியில இருக்கா, ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, இந்த சைட்ல மேகலா இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன விஷயமும் இப்போ சாரா இவங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு சொல்றான். இதுக்கு காரணம் அன்னைக்கு நம்ம போயிட்டு அந்த முள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த வீடு டிஸ்டர்ப் பண்ண போனோமே, அது காரணமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி ஆண்டி, சாரா எப்போ வருவா அப்படின்னு மேகலா இவனும் கேட்க, இல்லம்மா கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வருவா, அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்கா, அண்டு விருதாச்சலம்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவங்க பாட்டி வீடும் இருக்கு, ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வருவான்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து மேகலா அவங்க வீட்டுக்கும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இப்படி மேகலா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த விஷயத்த நினைச்சிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் மேகலா இவங்களுக்கு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அண்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மேகலா இவங்களை ஏதோ ஒரு விஷயம் தூங்க விடாம பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தலைமுடியை பிடிச்சி எடுக்கிறதா இருக்கட்டும், இவங்க தூங்குறத தடுக்கிறதா இருக்கட்டும், அண்டு கனவுல ஏதோ ஒரு விஷயம் பயமுறுத்துறதா இருக்கட்டும், அண்டு கனவுல யாரோ இவங்களுக்கு இந்த செய்வன சூனியம் இந்த மாதிரி விஷயம்லாம் வைக்கிற மாதிரி இவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சில விஷயம் இவங்களுக்கு உண்மையிலே நடக்குதா இல்ல கனவுல நடக்குதா அப்படின்னு கூட வித்தியாசம் தெரியாம அந்த அளவுக்கு ரொம்பவே தத்ரூபமா நடந்துட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மேகலா அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அம்மா பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வீட்லயே ப்ரே பண்ணி இந்த திருநீர்லாம் வச்சு விடுறாங்க, இதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது அப்படின்னு. பட் திருநீர்லாம் வச்சுட்டு தூங்கினா கூட இவங்களுக்கு அந்த தொந்தரவுலாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இவங்களை தூங்க விடாம இருக்கிறது, கனவுல அந்த மாதிரி கெட்ட விஷயம்லாம் நடக்கிற மாதிரி கண்டினியூவா நடந்துட்டும் இருக்கு. இப்படி 1-2 நாள் போயிட்டும் இருக்கு. அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம்ல இவங்க ஏரியால இருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு கோவிலும் இருந்துட்டு இருக்கு. அந்த கோவில்ல ஒரு பெரிய திருவிழாவும் நடக்குது. ஸோ இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே அந்த கோவிலுக்கும் போயிட்டாங்க, இன்க்ளூடிங் இந்த அபார்ட்மெண்ட் மேகலா இவங்க தங்கியிருக்காங்கல்ல ABC, இந்த 3 பிளாக்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த திருவிழாக்கும் போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க. ரொம்பவே கணிசமான அளவுல தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இப்ப ஆள் இருந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க மேகலா இவங்க. அண்ட் இவங்க வீட்லயே இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. அந்த 3rd ஃப்ளோர் ஓவரால் பார்த்தீங்கன்னா மேகலா மட்டும் தான் தனியா இருக்காங்க. மற்ற எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், எப்பா மேகலா இவங்களும் அந்த திருவிழாக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களால அன்னைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், அது பெண்களுக்கு உண்டான பீரியட்ஸா இருக்கலாம், இல்ல வேற எதனா காரணங்களா கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களால அன்னைக்கு அந்த திருவிழாக்கு போக முடியாதனால வீட்டுல தனியா இருந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு மேகலா இவங்களும் குளிச்சுட்டு தலையை தோட்டன அந்த ஒரு டவலை பால்கனில போயிட்டு காய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க காய வச்சுட்டு சும்மா அந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல சைட்ல இருக்கிற அந்த அமானுஷமான வீட்டை அப்படி திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த வீட்டோட பால்கனி கதவு இப்போ திறந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க இருந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜன்னலா இருக்கட்டும் கதவா இருக்கட்டும் எல்லாமே மூடிதான் இருக்கும். ஆனா இப்போ பால்கனி கதவு திறந்திருக்குன்னா அப்ப யாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளும் அதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவசர அவசரமா இவங்க வீட்டு கதவு கூட பூட்டாம அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இப்போ A பிளாக்ல இருக்கிற அந்த அமானுஷமான வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. அப்படி உள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள ஆளுங்க யாருமே இல்லை. பட் அந்த வீட்டோட சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த அக்னிகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த யாகம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல நெருப்புலாம் எரிய வைப்பாங்க, அந்த செட்டப் அந்த வீட்லயும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய விஷயங்களை எரிச்சிருக்காங்க போல இருக்கு. அதோட அந்த கரும் போக கூட அந்த வீட்டோட நிறைய இடத்துல படிஞ்சும் இருக்கு. இது கூடவே அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கெட்ட நாத்த அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அந்த இடத்தையே சுத்தி சுத்தி இங்க என்னதான் இருக்கு அப்படின்னு இவங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பீரோ வைக்கிற செட்டப் மாதிரி ஒரு இடமும் இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒன்று ரொம்பவே சுருக்கி அந்த இடத்துல வச்சா மாதிரியும் இருக்கு. அண்டு அதோட ஒசரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்த மனுஷனை விட கொஞ்சம் ஹைட்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த உயரத்துலயும் அந்த இடத்துல சுருட்டி வச்ச அந்த ஒரு விஷயமும் இருக்கு. சரி இது என்னது, இது மனுஷனா இல்ல என்னது அப்படின்னு செக் பண்றதுக்காக மேகலா இவங்களும் கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஒரு விஷயத்த தொட்டு பாக்குறாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு மாதிரி ஓ அப்படின்னு விசித்திரமா ஒரு சத்தம் கேட்கும்போது மேகலா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இந்த ஒரு சத்தம் வந்த உடனே மேகலா இவங்களுடைய காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயம் ரொம்பவே அதிகமாகவும் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அலறி அடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில ஓடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரூம்குள்ளேயும் போறாங்க. பட் அது ரூம் இல்ல, அது பாத்ரூம். பயத்துல எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவையும் சாத்திக்கிறாங்க. அந்த கதவை சாத்திட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடமே அப்படியே அமைதியான மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மேகலா இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா அந்த பாத்ரூமை அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த பாத்ரூம்குள்ள ஒரு சடலமும் இருக்கு. அந்த சடலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசான ஒரு பாட்டி கையை காலு கழுத்து இதெல்லாம் அறுத்து வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில இறந்து போன பாட்டியோட உடம்பு தான் அங்க இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ மேகலா இவங்களுடைய ரியாக்ஷன் பயம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். இந்த பாத்ரூம்ல இருந்து பயங்கரமா அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அலறின சத்தம் வெளியில ஆளுங்க தானா கண்டிப்பா கேட்டிருக்கும். பட் இவங்களுடைய கெட்ட நேரம் அந்த சமயம் பக்கத்துல கோவில் திருவிழா அப்படின்றதுனால அந்த பிளாக்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேர் கோவில் திருவிழாக்கும் போயிருக்காங்க. ஆனா 3rd ஃப்ளோர்ல ஆளுங்க யாருமே இல்ல. சோ இவங்க கத்துற சத்தம் வெளியில கேட்டாலும் ஆளுங்க இருந்தா தானே உதவிக்கும் வருவாங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட மேகலா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாத்ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வரலான்னு பார்த்தா இந்த வீட்டோட ஹால்ல ரொம்பவே உயரமா கருப்பான ஒரு உருவம் நின்று மேகலா இவங்களை வழிமறிச்சா மாதிரியே நிக்குது. ஆனா மேகலா பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்த விட்டு ஓடினா போதும் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த உருவம் கொஞ்சம் உயரமா தான் இருக்கு. எப்படி சைட்ல ஓடி வந்து அந்த இடத்தையும் தாண்டுறாங்க. தாண்டி அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொருள் இவங்க கட்ட விரல்ல வேகமா பட்டிருக்கு. அதாவது இவங்க ஓடும்போது இவங்க காலில் அடிபட்டு கட்ட விரல்ல இருந்து ரத்தம் வரவும் ஆரம்பிச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில அந்த ரத்தத்தை தடுக்கலாம் முடியாது. இந்த இடத்தை விட்டு வெளியில போனா போதும் அப்படின்னு இவங்களும் அந்த சிந்துற ரத்தத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் வராங்க. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இவங்களை அங்க இருக்கிற படிக்கட்டுல அப்படியே தள்ளி விட்டுருக்கு. இவங்களும் அந்த படிக்கட்டுல உருண்டு கீழே விழுறாங்க. இப்படி இவங்க படிக்கட்டில் உருண்டதுனால பார்த்தீங்கன்னா இவங்க தலை அங்கே இருக்கிற சவத்தில் இடிச்சு அப்படியே தலை பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி வீங்கியும் இருக்கு. அந்த சூழ்நிலையிலையும் இவங்க பயத்தோட அது நம்மளை துரத்தி வந்து நம்மளை பிடிச்சிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தோட படிக்கட்டையும் அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த உருவம் அந்த படிக்கட்டில் இருந்து அப்படியே சைடில் கையை வச்சு இப்படி எட்டி கீழே இருக்கிற மேகலா இவங்களை ஒரு மாதிரி பார்க்கவும் ஆரம்பிக்குது. அப்படி பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மேகலா இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேகலா இவங்களும் பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா வேற ஏதோ வீட்டில் இருக்காங்க. பக்கத்துல வேற ஏதோ ஆள் இருக்காங்க. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா மேகலாவோட அம்மாவும் இருக்காங்க. மேகலா இவங்க எந்திரிச்ச உடனே செம்ம திட்டு அண்ட் லைட்டா அடிச்சிருக்காங்க. இதுக்கு தான் சொன்னேன் அந்த பக்கம் போகாத போகாத அப்படின்னு. என்னன்னு பார்த்தா அந்த கோவில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வழியா வந்த வேற பிளாக்ல இருக்கிற வேற வீட்டு ஆளுங்க மேகலா இவங்க மயங்கிருக்காங்கல்ல, காலெல்லாம் அடிபட்டிருக்கு, ரத்தமா இருக்கு. ஸோ பார்த்த உடனே ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு மட்டும் இவங்களுக்கும் புரியுது. அவங்களை தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் படுக்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முதல் உதவிலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேகலா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் மேகலா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் மேகலா இவங்களும் ரொம்பவே பயங்கரமா பயந்துருக்காங்க. இதனாலே இவங்களை தர்காக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு மந்திரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன மந்திரிச்சாலும் இவங்களுக்கு அந்த பயம் போகல. அடுத்தடுத்த நாள் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி அந்த கெட்ட கனவுகள் இவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சில தொந்தரவுகள்லாம் நடந்துட்டும் இருக்கு. ஆனா இது மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் மேகலா இவங்களை அறியாமலே ஒரு சில விஷயம் பண்றாங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அங்க இருக்கிற சவத்துல இந்த படத்துல வர மாதிரி சவத்துல போயிட்டு முட்டுறதா இருக்கட்டும், அந்த கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுறதா இருக்கட்டும், 1-2 தடவை இல்லை நிறைய தடவை. இதனாலே மேகலா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுல இருக்கிற பெட்டை எடுத்து கீழே போட்டு கீழே மேகலா இவங்களும் படுக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் கட்டுல இருந்து விழுந்துருவாங்களா அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி மேகலா இவங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு இவங்க வீட்டு விட்டு வெளியிலயும் போவாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ பிளாக்ல இருக்கிற அந்த பி வீட்டுக்கிட்டையும் போவாங்க. பட் இவங்க எந்திரிச்சதை உணர்ந்த இவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா இவங்க யாராச்சும் மேகலா இவங்களை அப்படியே அந்த வீட்டுக்கிட்ட போறதுக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் கூட மேகலா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டோட பால்கனியில் நின்று கீழே குதிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சமயமும்
இவங்க வீட்டில் இருக்கிறவங்க தூங்காம மேகலா அடுத்து என்ன பண்ண போறாளோ அப்படின்னு ஒரு பயத்தோட தான் இருந்திருக்காங்க. ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மேகலா இவங்க அந்த பேய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு அங்கெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி நின்று இருக்காங்க இவங்களையே அறியாம. இதுக்கப்புறம் மேகலா இவங்க பாட்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாம இவளை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் கூட்டு போனோம் அப்படின்னு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா அந்த குலதெய்வ கோயிலோட பூசாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகலா இவங்களோட தாத்தா, அதாவது பாட்டியோட சித்தப்பா தான் அந்த குலதெய்வ கோயிலோட பூசாரி. அவரும் என்ன விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு கணிக்கும் போது அந்த தாத்தா சொல்ற விஷயம், இதுக்கப்புறம் நீங்க யாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவளுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். அந்த வீட்டை நீங்க எவ்வளவு சீக்கிரம் சொல்ல போனா இப்பவே அந்த வீட்டை நீங்க காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறது தான் நல்லது. ஏன்னா அங்க இவளை ஆக்கிரமிக்கிறதுக்காகவும் இவளை பலி வாங்குறதுக்காகவும் ஒரு கெட்டது சுத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இவ அங்க இருக்கிறது இவ உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு ரொம்பவே அழுத்தத்தோட சொல்றாரு. உடனே இந்த ஒரு விஷயம் வெளியூர்ல இருக்கிற அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் உடனே லீவ் போட்டு சொந்த ஊருக்கும் வந்துடுறாரு. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேகலோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பொருட்கள், வீட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த வீட்டையே டோட்டலா காலி பண்ணிட்டு விருதாச்சலம்ல இருக்கிற பெரியார் நகருக்கும் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டும் வந்துடுறாங்க. ஆனா அந்த பெரியார் நகர்ல பாத்தீங்கன்னா மேகலா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை. பட் அந்த பழைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்டு கிட்ட உண்மையிலேயே அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இன்னும் ஒரு சில விஷயங்களும் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த ஏ பிளாக்ல இருக்கிற அந்த பேய் வீடு இதுக்கு முன்னாடி சாதாரண வீடா தான் இருந்திருக்கு. அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி குடி வந்திருக்காங்க. ஆனா அவங்க இந்த பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு கெட்ட விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம அந்த பில்டிங்கோட ஓனர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வாடகைக்கும் விட்டுருக்காங்க. பட் அந்த பாட்டி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நிறைய இந்த கெட்டது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பண்றாங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த குப்பையில ஏதோ கருப்பா குழகுழன்னு இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க. அண்ட் அப்படி அவங்க கொட்டுறதுனால பாத்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப நாத்தடிக்கும் ஆரம்பிச்சிருக்கு. இது கூட வீட்டுக்குள்ள இந்த பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பண்றது அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு இதை அப்படியே கம்ப்ளைண்டா ஓனர் கிட்டயும் சொல்றாங்க. இதனால ஹவுஸ் ஓனர் இவரும் கொஞ்சம் கடுப்பாய் அந்த பாட்டியை பாக்குறாரு. பாட்டி, உங்க மேல இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வருது, மரியாதை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க, 10 நாள்ல காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து அதெல்லாம் காலி பண்ண முடியாது, என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில பேசும்போது ஹவுஸ் ஓனர் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாட்டியை பத்தி முழு விஷயமும் இப்ப ஹவுஸ் ஓனர் இவருக்கும் தெரியும். இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் பேச போய் இந்த கேள்வி நமக்கு சூனியங்கினி அதெல்லாம் வச்சிட போகுது அப்படின்ற ஒரு பயத்துல அவரும் சைலண்டா சரி என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணிட்டுப்பா அப்படின்னு அவரும் சைலண்டா விட்டுறாரு. இப்படி அந்த சூனியக்காரி பாட்டியோட வாழ்க்கை அப்படியே போயிருக்கு. ஆனா பர்டிகுலரா ஒரு 2 வாரம், அதாவது ஒரு 15 நாள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த பாட்டி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. அதாவது அந்த வீட்டுக்குள்ள யாருமே போல, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் யாரும் வரல, அந்த வீட்டுக்குள்ள ஆளுங்க இருக்கிறதுக்கான தடயமும் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னு டவுட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்னன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு பாட்டி இவங்க மட்டும் தனியா கூடி வரல, இவங்களுக்கு ஒரு பேத்தியும் இருந்திருக்காங்க. 2 பேர் மட்டும்தான். ஆனா இந்த பாட்டி இந்த சூனியத்துல வந்து நிறைய சக்தி கிடைக்கணும் அப்படின்னு இவங்க கூட இருக்கிற இவங்க பேத்திய, இவங்க சொந்த பேத்திய வந்து பலி கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுல ஒரு பெரிய பூஜையே நடந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணை ஒரு கவர்ல உட்கார வச்சு அந்த கவர்ல இருக்கிற காத்து மொத்தத்தையும் வெளியில எடுத்து அந்த பொண்ணு மூச்சு முட்டி சாகுற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி இவங்களும் தன்னைத்தாயின மாத்தி கொள்ற மாதிரி, அதாவது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அந்த பாத்ரூம்ல போயிட்டு கை கால்லாம் அறுத்து அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸாக மாறுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேகலா இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்கல்ல, அப்போ அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற அந்த பேத்தியோட ஆன்மாவும் சரி பாட்டியோட ஆன்மா தான் அவங்க இந்த மாதிரி இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டி மேகலா இவங்களையும் பயங்கரமா பயமுறுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயம் இந்த அபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா அந்த இடத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேகலா இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. பட் அந்த பாட்டி அவங்களாம் இறந்து அந்த போலீஸ் கேஸ்லாம் முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் மேகலா இவங்களும் அந்த இடத்துல குடி வந்திருக்காங்க. பட் அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி இருந்திருக்காங்க. ஆனா பர்டிகுலரா அந்த பேய் வீட்லயே ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல
இருக்கிறவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய விதமான பிரச்சனைகள் இன்னல்களை வந்து சந்திக்கவும் நேரிடுது. இதோட விபரீதமா அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி ரொம்பவே அமானுஷமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் புதுசாக கூடி வந்தவங்க அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் சூனியக்காரி கிழவி குடியிருந்திருக்கு, அதனால தான் அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு சண்டையும் போட்டிருக்காங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் சொல்லவே இல்லை, இப்படிப்பட்ட விஷயம் இங்கே நடந்திருக்கு, இப்போ நீங்கள் குடி வந்திருக்கீங்க அப்படின்னு. இதனாலே அந்த ஹவுஸ் ஓனர் ஓகே, இதுக்கான காரணம் நான் தான், என் மேலே தான் தப்பு இருக்கு, நான் தான் சொல்லலை, பணத்தாசையால இந்த விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த குடும்பம் கிட்ட வாடகையும் வாங்கல. அவங்க கொடுத்த அட்வான்ஸை ₹1 கூட கழிக்காம மொத்தமா அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க கொடுத்த பணத்தை அண்டு வாடகையும் வாங்காம அவங்கள இந்த இடத்த விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு அவங்களையும் அந்த இடத்த விட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இந்த கிழவி அழுற சத்தமா இருக்கட்டும், ஒரு மாதிரி கோரமான சத்தம்லாம் கேட்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயந்து அந்த வீட்டில் பூஜைலாம் பண்ணி வாசலில் இந்த மந்திரிச்ச பொருள் முள்ளெல்லாம் போட்டு அடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சத்தம் அடங்கியிருக்கும். பட் இதெல்லாம் தெரியாம நம்ம சப்ஸ்கிரைபர் மேகலா அதெல்லாம் கழிச்சு அந்த பிரச்சனை இவங்களை பின்தொடர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படியோ இப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து இவங்களும் வெளியில வந்து ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்காங்க. பட் ஸ்கூல் லைஃப்ல நடந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷம்லாம் ஆகலைங்க, வெறும் 4 வருஷம் தான் ஆயிருக்கு இந்த சம்பவம் நடந்து. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை நினைச்சா இவங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ இப்போ சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி பேய் வீடு இருக்குன்னு தெரிஞ்சு, ஆனால் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க அந்த வீட்டு பக்கம் போவீங்களா, அவர் அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா நானா இருந்தேன்னா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், அந்த ஏரியாவே காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா ஓடிடுவேன். ஸோ நீங்க எப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மேகலா இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்படியே மறக்காம நம்ம கொளத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் டான்ஸ் கத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம கிங்ஸ் ஆன் டான்ஸ் ஸ்டுடியோவை அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு தனியாக கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் சேம் நம்பரை டிஸ்பிளேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காம கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோவர் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காம காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த வீடியோ இந்த சேனல் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் முன்னேறி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை சீக்கிரம் ரீச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்